ஏசி மெஷின். இந்த ஏசி மெஷினை பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் தற்பொழுது பார்க்க போகிறோம். நாம் ஏர் கண்டிஷனரை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இது இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை கூட செய்து பாருங்கள், அப்பொழுது தெரியும். இந்த ஏர் கண்டிஷனரை பற்றி சுருக்கமாக சொன்னோம்னால், ஒரு காலகட்டத்தில் ஆடம்பரமாக கருதப்பட்ட இந்த கண்டுபிடிப்பு இப்போது அவசியமாக ஒன்றாக மாறியிருக்கிறது. வீடுகள், வணிகங்கள், மருத்துவமனைகள், தரவு மையங்கள், ஆய்வகங்கள் மற்றும் நமது பொருளாதாரம் மற்றும் அன்றாட வாழ்க்கைக்கு இன்றியமையாததாக இருக்கிறது. பிற கட்டிடங்களை குளிர்விக்க இது உதவுகிறது. உண்மையில் காற்றின் வெப்பநிலை நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அமெரிக்கா போன்ற வீடுகளில் மொத்த ஆற்றல் நுகர்வில் 48% குளிர்வித்தல் மற்றும் வெப்பமாக்குவதலின் விளைவாகத்தான் இன்று எரிசக்தி தகவல் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக நமது கடையறு செய்தி பிரிவிற்கு வந்திருக்கிறது. இதனுடைய முக்கியமான முன்னேற்றங்களைப் போலவே நவீன வணிக மற்றும் குடியிருப்போர் ஏர் கண்டிஷனிங் தொழில்நுட்பம் அன்றைய பிரச்சனைகளுக்கு ஆக்கப்பூர்வமானதாகவும் தீர்வுகளை கொண்டு வர தங்களை சவால் செய்த விஞ்ஞானிகள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களின் தொடர்ச்சியான முன்னேற்றங்களின் விளைவாக இருக்கிறது. மேலே உள்ள எங்க ஊடாடும் கால விஷயமென்று உருட்டி ஏர் கண்டிஷன் வரலாற்றின் சில முக்கிய மைல்களை பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் தற்பொழுது பார்க்க போகிறோம். 1840களில் புளோரிடாவைச் சேர்ந்த மருத்துவரும் கண்டுபிடிப்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் ஜான் கோரி அதிக வெப்பநிலையின் தீமைகளில் இருந்து மக்களை விடுவிக்க நகரங்களை குளிர்விக்கும் யோசனையை முன்மொழிந்திருக்கிறார். மலேரியா போன்ற நோய்களை தவிர்ப்பதற்கும் நோயாளிகளை மிகவும் வசதியாக மாற்றுவதற்கும் குளிர்ச்சியே மிக முக்கியம் என்று கோரி நம்பினார். ஆனால் மருத்துவமனை அறைகளை குளிர்விப்பதற்காக அவரது அடிப்படை அமைப்பிற்கு வடக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உறைந்த ஏரிகள் மற்றும் நீரோட்டங்களில் இருந்து புளோரிடாவிற்கு பணி அனுப்பப்பட வேண்டும். இந்த விலையுயர்ந்த தளவாட சவால்களை சமாளிக்க கோரி செயற்கை குடியிருப்பு என்ற கருத்தை பரிசோதிக்கத் தொடங்கினார். குதிரை, நீர், காற்றினால் இயக்கப்படும் பாய்மரங்கள் அல்லது நீராவி மூலம் இயக்கப்படும் முக்கிய பயன்படுத்தி பணியை உருவாக்கும் ஒரு இயந்திரத்தை அவர் வடிவமைத்தார். மேலும் 1851 அதற்கான காப்புரிமையும் பெற்றார். தனது காப்புரிமை பெற்ற தொழில்நுட்பத்தை சந்தைக்கு கொண்டு வருவதில் தோல்வியடைந்தாலும் முதன்மையாக அவரது தலைமை நிதி ஆதரவாளர்களின் மரணம் காரணமாக அவரது கண்டுபிடிப்பு நவீன ஏர் கண்டிஷன் மற்றும் குளிர்விப்பதற்கான அடித்தளத்தையும் அமைத்திருக்கிறார். செயற்கை குளிர்விப்பு என்ற யோசனை பல ஆண்டுகளாக தேக்க நிலையில் இருந்தபோதும் பொறியாளர்கள் வில்லிங்ஸ் கோரியர் முதல் நவீன மின்சார ஏர் கண்டிஷனிங் யூனிட்டை கண்டுபிடிக்கும் வேலையை எடுக்கும் வரை 1902ஆம் ஆண்டு இந்த ப்ளோஃப்ளார்ஜ் நிறுவனத்தின் பணிபுரிந்தபோது புரூக்லின்ஸ் போன்ற சாக்கெட், வில்வென்ஸ், வித்தஹோரா மற்றும் பிளிலிங்ஸ் நிறுவனத்தின் பத்திரிகை பக்கங்கள் கருத்தை ஏற்படுத்தும் ஈரப்பதம் சிக்கலை தீர்க்கும் என்ற பணியை கோரி மேற்கொண்டார். தொடர்ச்சியான சோதனைகள் மூலம் கேரியர் குளிரூட்டும் சுருள்களை பயன்படுத்தி ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பை வடிவமைத்திருக்கிறார் மற்றும் அவரது காற்றை சுத்திகரிக்கும் சுருவிளக்கு காப்புரிமை பெற்றார். இது தண்ணீரை சூடாக்குவதன் மூலம் அல்லது குளிரூட்டும் நீரால் காற்றை ஈரப்பதமாக்க முடியும். அவரது தனது தொழில்நுட்பத்தை தொடர்ந்து சோதித்து மேம்படுத்தியதால் ஜவுளி ஆலைகள் காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதற்கான தானியங்கி கட்டுப்பாட்டு அமைப்பையும் உருவாக்கி காப்புரிமையை பெற்றிருக்கிறார். இந்த ஈரப்பதம் கட்டுப்பாடு என்பது ஒரு ஏர் கண்டிஷன் பல தொழில்களுக்கும் பயனளிக்கும் என்பதை கேரிய உணர்ந்து சிறிது நேரத்திலே அவர் இறுதியில் ப்ளோஃபோர்ஸிலிருந்து பிரிந்து 6 பொறியாளருடன் கேரியர் இன்ஜினியரிங் கார்ப்பரேஷன் உருவாக்கியிருக்கிறார். அதாவது 1904ஆம் ஆண்டு ஜேம்ஸ் லூயின்ஸ் உலக கண்காட்சியில் மிசோரியின் மாநில கட்டிடத்தை குளிர்விக்க அமைப்பாளர்கள் இயந்திர குளிர்பதனத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள்.
இந்த அமைப்பு நிமிடத்திற்கு 35,000 கனடிய காற்றை பயன்படுத்தி மிசோரி மாநில கட்டிடத்திற்குள் உள்ள 1000 இருக்கைகள் கொண்ட அரங்கம், ரோண்டோனா மற்றும் பிற அறைகளை குளிர்வித்தது. அமெரிக்க பொதுமக்கள் முதல் முறையாக ஆறுதல் குளிர்விப்பு என்ற கருத்தை வெளிப்படுத்தியது. இது குறித்து 1926இல் அமெரிக்கர்கள் வெள்ளித்திரையில் ஹாலிவுட் நட்சத்திரங்களை பார்க்க திரையரங்குகளுக்கு வந்தபோது ஆறுதல் குளிர்விப்பு தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய திருப்புமுனையாக ஏற்படுத்தப்பட்டது. பொது திரையரங்குகளுக்கான ஆரம்பகால குளிரூட்டும் அமைப்புகள் குளிர்பதன உபகரணங்களுடன் மாற்றியமைக்கப்பட்ட வெப்ப அமைப்புகளாக இருக்கிறது. அவை தரை துவாரங்கள் வழியாக குளிர்ந்த காற்றை விநியோகித்திருக்கிறது. இதன் விளைவாக மேல் மட்டங்களில் வெப்பமான ஈரப்பதமான நிலைமைகளும் கீழ்மட்டங்களில் மிகவும் குளிரான வெப்பநிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு வாடிக்கையாளர்கள் சில நேரங்களில் சூடாக இருக்க தங்கள் கால்களில் செய்தித்தாள்கள் சுற்றி கொள்வதை நாடியிருக்கிறார்கள். 1922ஆம் ஆண்டில் கேரியர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்ஸ் லாஸ் ஏஜென்சி உட்பட மெட்ரோபாலிட்டன் தியேட்டரில் திரையரங்கிற்கான முதல் நன்கு வடிவமைக்கப்பட்ட குளிரூட்டு முறையை நிறுவியது. இந்த கட்டிடம் முழுவதும் சிறந்த ஈரப்பத கட்டுப்பாடு மற்றும் வசதிக்காக உயர் துவாரங்கள் வழியாக குளிர்ந்த காற்றை செலுத்தியிருக்கிறார்கள். 1922இல் நியூயார்க் உள்ள ரிவோலி தியேட்டரில் கேரியர் ஒரு புதிய வகை அமைப்பை பொதுவில் அறிமுகப்படுத்தியது. இது ஒரு மைய விளக்கு குளிரூட்டியை பயன்படுத்தியிருக்கிறது. இது ஏற்கனவே உள்ள அலகுகளை விட குறைவாக நகரும் பாகங்களை அமுக்கி நிலைகளை கொண்டிருந்திருக்கிறது. திருப்புமுனை அமைக்கும் நம்பகத்தன்மை அதிகரித்து மற்றும் பெரிய அளவிலான ஏர் கண்டிஷனின் விலையை குறைத்து நாடு முழுவதும் அவற்றின் பயன்பாட்டை பெரிதும் விரிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த குளிரூட்டும் தொழில்நுட்பங்களில் முன்னேற்றங்கள் இருந்த போதிலும் இந்த அமைப்புகள் வீடுகளுக்கு மிகப்பெரியதாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருந்தன. குளிர்பதன தொழில்நுட்பத்தை உருவாக்கி ஃப்ரிட்ஜ் 1929ஆம் ஆண்டில் சந்தைக்கு ஒரு புதிய பிளவு அமைப்பை ஒரு குளிரூட்டி அறிமுகப்படுத்தியது. இது வீட்டு உபயோகத்திற்கும் போதுமானதாக இருந்தாலும் மற்றும் ரேடியோ அலாமாரி போல வடிவமைக்கப்பட்டு இருப்பினும் இந்த அமைப்பு கனகமான விலை உயர்ந்து மற்றும் ஒரு தனி தொலைவில் இருந்து கட்டுப்படுத்தப்படும் மென்னோக்கி அலகு தேவைப்பட்டது. ஜெனரல் எலக்ட்ரிஷியன் ஃப்ளாரன்ஸ் போல்ஸ் இந்த வடிவமைப்பை பயன்படுத்தி ஒரு சுய கட்டுப்பாட்டு அறை குளிரூட்டியை உருவாக்கியது. மேலும் ஜெனரல் எலக்ட்ரிக் 1930 முதல் 31 வரை 32 ஒத்த மின் மாதிரிகளாக உருவாக்கி செய்திருந்தது. இதே காலகட்டத்தில் ஜெனரல் மேட்டல்ஸ் என்பது தாமஸ் மிட்சியாஸ், ஆட்போர்டு செயின்ஸ் மற்றும் ராபர்ட்ஸ் மேக்சிஸ் ஆகியோர் குளோரோஃப்ளோரோகான்சின்ஸ் CFC என்று சொல்லக்கூடிய குளிரூட்டுகளை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இதை உலகின் முதல் எரியாத குளிர்பதன பிரிவாக மாறி இது காற்று சீரமைப்பின் பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்தியிருக்கிறது. இருப்பினும் பல கலப்பிற்கும் பிறகு இந்த ரசாயனங்களை ஓசோன் சிதைவினும் தொடர்புடையதாக இருக்கும். மேலும் 1990களில் மோட்டர்ஸ் நெறிமுறைக்கு பிறகு உலகம் முழுவதும் இந்த அரசர்களால் அவை படிப்படியாக அகற்றப்பட்டிருக்கிறது. ஓசோனை அளிக்காத ஹைட்ரஜன் ஃப்ளூட்ரஸ்களும் HFC என்று அழைக்கக்கூடிய பிரபலமாக இருந்தது. இது இறுதியில் கால்நிலை மாற்றத்துடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எரிசக்தி துறையின் மூலம் கட்டிட தொழில்நுட்ப அலுவலகம் மற்றும் ஓக் ரிட்ஜ் தேசிய ஆய்வகத்தின் கிரகத்திற்கு, அதாவது திருப்புமுனை ஆராய்ச்சி என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கு குறைவான தீங்கு விளைவிக்கும் புதிய குளிர்பதத்தை பொருள்படுத்தும் மற்றும் தொழில்நுட்பங்களை விளைவித்து தருகிறது. அந்த ஜன்னல் ஓரத்தில் வைக்கக்கூடிய ஏர் கண்டிஷன் யூனிட்டுக்கு காப்புரிமையை HH என்று மற்றும் GQ ஹெர்மன்ஸ் தாக்கல் செய்த பிறகு வீட்டு குளிரூட்டு அமைப்புகளுக்கு சிறியதாக இருந்த இந்த யூனிட்டுகள் 1932ஆம் ஆண்டு சந்தைக்கு வந்திருக்கிறது. ஆனால் அவற்றின் அதிக விலை காரணமாக அவரை பரவலாக வாங்கப்படவில்லை. பொறியாளர் ஹென்றி ஹால்சன் ஜெனரல் ஏர் கண்டிஷன் மிகவும் சிறியதும் மலிவான பதிப்பை உருவாக்கி பல உற்பத்தியாளருக்கும் உற்பத்தி வரியை அமைத்து 1947 வாக்கில் இந்த அமைப்பு 43,000 விற்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த முறையாக வீட்டு உரிமையாளர் விலை உயர்ந்த மேம்பாடுகளை செய்யாமல் ஏர் கண்டிஷன் அனுபவிக்க முடியும். 1960களில் பிற்பகுதியில் பெரும்பாலான புதிய வீடுகளில் மத்திய ஏர் கண்டிஷனில் இருக்கும். மேலும் ஜன்னல் ஏர் கண்டிஷன்கள் எப்போதுமே விட மலிவு விலை இருந்திருக்கக்கூடியது. அரிசோனா மற்றும் புளோரிடா போன்ற வெப்பநிலையில் வானிலை மக்கள் தொகை வளர்ச்சியை கூட தூண்டி இருக்கிறது. இதனுடைய செயல்திறன்களையும் தரங்களையும் மேம்பாடுகளை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் 1970களில் ஏர் கண்டிஷனின் பயன்பாடுகள் அதிகரித்திருக்கிறது. எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலளிக்கும் முதலாக சட்டப்பூர்வ அனைத்து இடங்களிலும் எரிசக்தி நுகர்வுகளை குறைப்பதற்காக சட்டங்களை இயற்றியிருக்கிறார்கள். இது எரிசக்தி துறையில் உள்ள உபகரணங்கள் மற்றும் உபகரண தரநிலைய திட்டத்திற்கு களம் வைக்கிறது. இது ஏர் கண்டிஷன் உற்பத்தியாளருக்கும் மாநில வாரிய தரநிலையும் ஓட்டுநருக்கு பதிலாக ஒற்றை கூட்டாட்சி எரிசக்தி திறன் நிலவுகிறது. 1992ஆம் ஆண்டு முதல் எரிசக்தி துறை குடியிருப்பு, மத்திய ஏர் கண்டிஷன் மற்றும் வெப்ப நிகழ்வுகளில் உற்பத்தியாளர்களின் பாதுகாப்பு தரநிலையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆரம்ப தரநிலையில் 1993 முதல் 2023 வரை சுமார் 29 பில்லியன்ஸ் எரிசக்தி பில் சேமிப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
2006 நிறைவேற்றப்பட்ட தரநிலைப்படி 2006 முதல் 2035 வரை சுமார் 70 பில்லியன் எரிசக்தி பின் சேமிப்பு விளைவிக்கும் என்று 369 பில்லியன் மெட்ரிக் டன்களுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை தவிர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது சுமார் 72 பில்லியன் கார்களின் வருடாந்திர கிரீன்ஹவுஸ் வாயு வெளியேற்றத்துக்கு சமமாக இருக்கிறது. இந்த ஏர் கண்டிஷனுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது சொன்னால், பயன்பாட்டு தரநிலைக்கும் மேலாதிக கட்டிட தொழில்நுட்ப அலுவலகத்திற்கும் உள்ள எரிசக்தி துறையிலுடைய வளர்ந்து வரும் தொழில்நுட்ப திட்டத்தும் ஒரு ஏர் கண்டிஷனராகவும் திறமையாகவும் நிலையானதாகவும் மற்றும் பயன்பாட்டுக்கு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக ஆதரிக்கிறது. தற்போது இந்த திட்டம் காற்று சீரமைப்பையின் அடுத்த பெரிய விஷயங்களில் செயல்பட்டு வருகிறது. நீராவி அல்லது கருக சுருக தொழில்நுட்பம் இதுபோல் சுற்றுச்சூழல் தீங்கு விளைவிக்கக்கூடிய HFCகளை பயன்படுத்துவது குளிர்விக்கும் புதிய காப்போருக்கு வழிவகுக்கிறது. நீராவி அல்லது சுருங்க தொழில்நுட்பங்கள் ஆற்றல் பயன்பாட்டை 50% குறைக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். இந்த எரிசக்தி துறையில் ஆற்றல் திறனை மேம்படுத்துவதற்கும் ஒரு கண்டிஷனிங் தொழில்நுட்பத்துடன் சுற்றுச்சூழல் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு கூடிய மேற்கொள்ளும் முக்கிய பயிற்சியாகவும் சொல்லுகிறார்கள். இந்த ஏர் கண்டிஷனர் பற்றிய மேலும் பார்க்கும் பொழுது, ஏர் கண்டிஷனர்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை எங்கள் கடையற செய்தி பிரிவு மூலம் பார்க்கும்போது பல நுணுக்கங்களாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஏசி மெஷின் என்பது உலகின் முதல் நவீன ஏர் கண்டிஷன் அமைப்பை இயக்கும் இயந்திரத்தை வில்லிஸ் கேரியர் தொடங்குகிறார். இது 1902 கோடையில் நியூயார்க் புரூக்ளின்ஸ் உள்ள சாக்கெட் என்ற வில்ஹெல்ம்ஸ் ஹட்ச் ஆலையில் நிறுவப்பட்டது. இந்த கலைஞரின் கருத்தாக்கம் ஆகஸ்ட் 1954 பதிப்பான ஸ்டீல்வேல் பத்திரிகையில் வெளிவந்து, இது ஹேரியருக்காக என்று சொல்லக்கூடிய ஏர் கண்டிஷனர் குளிர்ந்த காற்று போல் பரவி இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கிறது. இது பண்டைய காலத்து ஏசி ஏர் கண்டிஷனர் இயற்கையை பாழ்படுத்ததாக ஏசி புறநானூறு விளக்கும் அதிசயம். பண்டைய காலத்தில் இன்றைக்கு போல மெக்கானிக்கல் ஏசி வசதியெல்லாம் இல்லை. ஆனாலும் மக்கள் வெயில் காலங்களில் குளுமையுடன் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் செய்து கொண்ட தொழில்நுட்பம் மிகவும் எளிமையானதாகவும் அதை புறநானூற்று வாயிலாகவே அறியப்படுகிறது. தை திங்கள் கயம்போல கொள்க பௌர்குழவாளன் கூடுடைய வியனர்கள் என்று புதுப்பிறையினரையும் பசையும் மானிடத்தும், அதாவது கொள்ள குறையாத உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் சேமித்து வைக்கப்பட தை மாதத்தில் பொய்கை குளிர்ப்பதைப் போல குளிர்ச்சியமையாகும் அகலமாகும் வீடுகள் புதிதாய் தோன்றிய பிற நிலைகள் வென்று போத வெண்மையான கதையால் செய்யப்போற்ற மாடத்தின் குளத்திலும் பனிநீர் போன்று உணர்ச்சியடையும் உடையும் அரண்மனை என்று சொல்லுகிறார்கள். அதாவது கதை என்று சொன்னால் சுண்ணாம்பு. பண்டைய காலங்களில் அனைத்து வீடுகளிலும் சுண்ணாம்பு தொட்டியும் தொட்டி நிறைய நீரும் இருக்கும். இந்த வகை தொட்டியை இன்றைக்கும் பல கிராமங்களில் காணலாம். சுண்ணாம்பானது நீரை குளிரூட்டவல்ல. இவை தொட்டியை வீட்டின் நடுவில் நீர் நிரப்பி மலர்களால் அலங்கரித்து வைத்து விடுவார். இதன் ரகசியம் வீட்டை குளுமைப்படுத்துவதற்காகவே. இதன் காரணத்தால்தான் மலர்களால் அலங்கரித்து வைக்கிறார். இதன் ரகசியம் வீட்டை குளுமைப்படுத்துவதற்காகவே. இதன் காரணமாக வீட்டிற்கு பண்டிகை காலங்களில் சுண்ணாம்பு பூசி வெண்மைப்படுத்தி வீட்டை குளிரூட்டுவார்கள். இன்றைய காலகட்டத்தில் டிஸ்டம்பர் பெயிண்ட் என்று வீட்டை அழகுபடுத்துவதற்கான முன்வைக்கிறார்களே தவிர, ஆரோக்கியமான வீடை கட்டுவதற்கு எவரும் முன் வருவது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்லுகிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஆயிரத்தி 1758 ஆண்டில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வேதியியல் பேராசிரியராக இருந்த பெஞ்சமின் பிராங்க்லின் மற்றும் ஜான் ஹார்ட்லி இருவரும் அதிவேகமாக ஒரு பொருளை குளிர்விக்க நீராவியாகுதலின் கொள்கை ஆய்வாதல் பற்றி பரிசோதனை நடத்தியிருக்கிறார்கள். பிராங்கில் மற்றும் ஹார்ட்லி இருவரும் பெரிதளவில் வெடித்துவிடும் தன்மை கொண்ட திரவங்களான ஆல்கஹால் மற்றும் ஈதரை நீராவியாக மாற்றுவதன் மூலம் ஒரு பொருளின் வெப்பநிலை மிகவும் குறைக்கப்பட்டு வேகமாக நீரின் உரைநிலையை தாண்டி செல்கிறது என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அவர்கள் வெப்பநிலை மானியில் உள்ள குமிழை இந்த சோதனையாக எடுத்துக்கொண்டு அது வேகமாக நீராவியதற்கும் துருத்திரி பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் சுற்றுப்புற வெப்பநிலையை 65 டிகிரி செல்சியஸ் மற்றும் 18 டிகிரி செல்சியஸ் சி அளவில் இருக்கும்பொழுது வெப்பநிலை மாநில குமிழின் வெப்பநிலை 7 டிகிரி அளவுக்கு குறைப்பதாக செய்திருக்கிறார்கள். நீரும் உறையும் நிலையை 32 டிகிரி செல்சியஸ் மிக விரைவு கடந்த பிராங்க்லின்ஸ் கண்டுபிடித்திருக்கிறார்கள். வெப்பநிலை மாநிலின் குமிழின் மேற்பரப்பில் பணிந்திருந்த மெல்லிய அடுக்கு பிடித்திருக்கிறது. மேலும் அவர்களின் சாதன டிகிரி என்று சொல்லி, இந்த ஒரு கோடை தினத்தில் ஒரு கூட மனிதன் உறைந்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த 1820 ஆண்டில் தான் ஆங்கில அறிஞரும் கண்டுபிடித்திருந்த அந்த மைக்ரோஃபோர்டு அம்மோனியாவை
அழுத்தி திரவமாக்குதனால் அது நீராவியும் போது காற்றை குளிரச் செய்து என கண்டுபிடித்திருக்கிறார். 1842ஆம் ஆண்டில் புளோரிடா மருத்துவராக ஜான் கோரி அடுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பனிக்கட்டி உருவாக்கியிருக்கிறார். இந்த புளோரிடாவின் அப்போலோசியாவில் உள்ள மருத்துவமனையில் அவரது நோயாளிகளுக்கு குளிர் காற்றை வழங்குவதற்காக அதை பயன்படுத்தியிருக்கிறார். மேலும் முக்கியமாக பனிக்கட்டியில் உருவாக்கும் கருவியின் மூலமாக கட்டடங்கள் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதற்கு முடியும் என்று நம்பியிருக்கிறார். மையமான காற்று சேமிப்பு மூலம் முழு நகரத்தையும் குளுமையாக்க முடியும் என்றும் நினைந்திருக்கிறார். எனினும் இவருடைய இந்த முன்மாதிரியில் கசிவு ஏற்பட்டு மோசமான வேலை செய்து 1850ஆம் ஆண்டில் கோரிக்கு தன்னுடைய பனிக்கட்டி உருவாக்கும் கருவிக்கான காப்புரிமை வழங்குவது இவரது தலைமை நிதியர் பேக்கர் இருந்தபோது அவருடைய இந்த வெற்றிகரமான நம்பிக்கையும் மறைந்து கோரிக்கு அவருடைய கருவிலை உருவாக்குவதற்கு தேவையான பணம் கிடைக்கவில்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது ஆசிரியராக வில்லியம் ஜேம்ஸ் என்று சரளாக்கி புரிந்தவராக இருந்திருக்கிறது. பனிக்கட்டியின் ராஜசோனர் உறவை குறித்திருக்கிறார்கள். அவர் கோரியின் கண்டுபிடிப்பதற்கு எதிராக அவர் பிரச்சாரம் செய்தார் என்று தோல்விக்கு காரணம் இருந்திருக்கலாம் என்று சந்தேகம் எழுப்பியிருக்கிறார்கள். 1885ஆம் ஆண்டில் டாக்டர் கோரி மறைந்திருந்தார். மேலும் இவருடைய காற்று சீரமைப்பு யோசனையை 50 வருடங்களுக்கு மங்கி போய் சென்ற ஒரு தகவல் கூட நமது கடையில் செய்தி பிரிவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. முந்தைய வணிக ரீதியான காற்று சீரமைப்பின் பயன்பாடுகள் தனியார் வசதியை விட தொழில் செயல்முறைகளுக்கு குளிர்காற்றை உற்பத்தி செய்வதற்கு மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டன. 1902இல் சைக்ரஸ் என்ஒயில் வில்லியம்ஸ் ஹாலின்ஸ் ஹேரி என்பவரால் முதல் நவீன மின்சார காற்று சீரமைப்பை கண்டுபிடிக்கப்பட்டது. அச்சுக்கூடத்தில் உற்பத்தி செய்ய கட்டுப்பாட்டை மேம்படுத்த இந்த கருவி உருவாகிறது. இவரின் இந்த கட்டுப்பிடிப்பினால் வெப்பநிலை காட்டுகள் வந்து மட்டுமில்லாமல் ஈரப்பதமும் கட்டுப்படுத்தப்பட்டது. இதன் குறைந்த சூடு மற்றும் ஈரப்பதம் காகிதத்தின் பரிமாணங்களை நிலைவதாகவும் மைய சீர்படுத்துவதற்கும் உதவியது. பிறகு வேலைத்தளத்தில் உற்பத்தியை பெருகுவதற்கு ஹேரியஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. மேலும் பெருகி வரும் தேவைகளை பூர்த்தி செய்ய அமெரிக்காவில் த ஹேரியர் காற்று சீரமைப்பு நிறுவனம் நிறுவப்பட்டது. இந்த நேரத்தில் வீடுகளுக்கு தானுந்திரி வதைகளை மேம்படுத்த காற்று சீரமைப்புகள் பயன்படுத்தப்பட்டன. 1950களில் இதன் விற்பனை குடியிருப்பு வட்டாரங்களில் மிகவும் விரிவுபடுத்தப்பட்டது. 1906ஆம் ஆண்டில் த சார்லெட்ஸ் வடகொரியாவைச் சேர்ந்த த டூவர்ஸ் டபிள்யூ கிராமர்ஸ் அவருடைய தசபாலைகளில் காற்றின் ஈரப்பதத்தை அதிகரிக்க சில வழிகளை ஆய்வு செய்திருக்கிறார். த கிராமர் அவர் காப்புரிமை சான்றிதழ் உரிமையை அந்த வருடத்தில் வாங்குவதற்காக காற்று சீரமைப்பு என்ற சொல்லை அதை ஒத்த வார்த்தையாக நீர்சீரமைப்பு என்ற வார்த்தையாக பதிவு செய்திருக்கிறார். இதனால் மிகவும் பழமையான செயல்முறையாக நெசவாலைகள் தொழிலை செய்வது எளிதாக்கியது. அவர் ஈரப்பதத்துடன் காற்றோட்டத்தை சீரமைப்பின் இணைத்து மேலும் தொழிற்சாலைகளும் காற்றை மாற்றியிருக்கிறார். நெசவாலைகளுக்கு ஏற்றவாறு இதன் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தியிருக்கிறார். இந்த வில்லியம்ஸ் ஹேரியர் என்ற சொல்லை அவருடைய நிறுவனத்தில் பெயருடன் ஒருங்கிணைந்திருக்கிறார். காற்றில் நீர் ஆவியாதன் தாக்கல் குளிராவது ஆவியாகிய குளிர்வத்தில் என்று அழைக்கப்பட்டது. முதல் காற்று சீரமைப்பின் மற்றும் குளிர்பதன பெட்டிகளின் நச்சுள்ள அதில் எளிதில் தீப்பற்றக்கூடிய எரிவாயுகளாக அம்மோனியா மெத்தை குளோரைட் மற்றும் புரோப்பேனை கொண்டு வேலை செய்தன. கசிவு ஏற்பட்டால் அழிவு உண்டாகும் விபத்துக்களை ஏற்படுத்துமாறு இது குறித்து தாமஸ் மின்சி ஜூனியன்ஸ் மற்றும் வில்ஸ் வாக்லிஸ் ப்ரோன்ஸ் என்பவர் 1928ஆம் ஆண்டில் உருவாக்கியிருக்கிறார். இந்த குளிர்பான மனிதர்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக இருப்பது ஆனால் ஓஷன் அடுக்கியான வளிமண்டலத்தில் இது அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். த ஃப்ரூன்ஷன்ஸ் டூமோன்ஸ் என்ற நிறுவனத்தின் பேர் தான் பர்த்ரிசிங் குளோரோ புரோகோல்ஸ் என்று கூட சொல்லுகிறார்கள். ஸோ இதன் மூலம் குளிர்பதன சுழற்சியின் ஒரு வெப்ப பம்ப் வெப்பத்தை குறைந்த வெப்பநிலை அதிக வெப்பநிலை வெப்ப ஈர்ப்பிக்கு மாற்றப்படுகிறது. வெப்பமானது இயற்கையாக எதிர் திசையில் செல்லும்போது அது காற்று சீரமைப்பின் ஒரு மிகவும் பொருத்தமான வகையாக ஒரு குளிர்சாதன பெட்டி இதை முறையிலேயே வேலை செய்கிறது. அது இருக்கும் அறையின் உற்பத்தியில் இருந்து வெப்பத்தை வெளியேற்றுகிறது. இந்த சுழற்சியானது கட்ட மாற்றங்களின் செயல்படும் வித்தை ஆதாயமாக கொண்டு செயல்படுகிறது. இதில் மறைவெப்பமானது திரவ வாயு நிலை மாற்றம் அடையும் பொழுது ஒரு நிலையான வெப்பநிலையில் வெளியிடப்படுகிறது. மேலும் இதில் சுத்தமான பொருள் அழுத்தம் மாற்றப்படுவதால் திரவமாக்கல் கொதிநிலை ஏற்படுகிறது. மிகவும் பொதுவாக குளிர்பதன சுழற்சியில் அழுத்திய இயக்க மின்சார மோட்டார் பயன்படுத்தப்படுகிறது. ஆட்டோமொபைலில் உருளையின் மேல் உள்ள பெல்ட்டை கொண்டு அழுத்தி இயக்கப்படுகிறது. இந்த பெல்ட் இன்ஜின் மாற்றித்தண்டை கொண்டு இயக்கப்படுகிறது. இதைப்போல இயங்கும் உருளைகளுக்கு
கருவிகளுக்கு மாற்றாக ஆற்றமிக்க திசை திருப்பி மற்றும் பல உபயோகிக்கப்படுகிறது. கார் அல்லது கட்டண இரண்டுக்குமே காற்று சுழற்சிக்காக மின்சாரம் விசிறி மாற்றங்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது. சூடு உணரப்படும்போது நீராவி அகழ்வப்படுகிறது மற்றும் சூடு வெளியிட்டப்படும் பொழுது திரவமாக நிகழ்கிறது. இரண்டு பெட்டிகளுக்கு இடையில் அழுத்த மாறுதல்கள் நிகழும் பொழுது காற்று சீரமைப்புகள் அழுத்தி பயன்படுத்தப்படுகிறது. மேலும் குளிர்பானங்களில் காற்றின் திரவத்தை வெளிக்கொணர்கிறது. குளிர்பான குளிர வைக்கப்பட்ட பிரிவுகளுக்கு ஆவியாதல் சுருக்கு அனுப்பப்படுகிறது. அங்கு குறைவான அழுத்தத்தின் காரணமாக அது வெப்பத்திற்குள் எடுத்துக்கொண்டு ஆவியாகிறது. மற்றொரு பிரிவில் குளிர்பதற்பி குளிர்பான ஆவியானது அழுத்தப்பட்டு மற்றொரு வெப்பநிலை பரிமாற்றத்திற்குள் வெளியே அனுப்பப்பட்டு திரவமாக சுருங்குகிறது. இதனால் முதலில் குளிர்விக்கப்பட்ட இடத்திலிருந்து உறிஞ்சப்பட்ட வெப்பமாக ஒதுக்கப்படுகிறது. அதாவது சிலிண்டர் ஆன்லோட் என்ற புள்ளியை கட்டுப்படுத்தும் வகை முக்கியமான வணிக ரீதியாக மற்றும் காற்று சீரமைப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பாதி காற்று புகா அல்லது திறந்த அழுத்தத்தில் ஆன்லோடல் ஹைட்ராலிக்ஸ் பொருத்தலாம். இது அழுத்தத்திலிருந்து புளூக்ளின்ஸ் ஒரு பகுதியை நீக்கும். இதனால் குளுமை தேவையில்லாத நேரத்தில் சிறந்த வகையில் இயக்கும் ஆன்லோடல் மின்சாரத்தை அல்லது இயற்கை முறையில் வைக்கலாது. அதாவது ஈரப்பதம். இந்த காற்று சீரமைப்பு கருவிகளில் செயல்படுத்தப்படுவதாக இருக்கிறது. காற்றிலிருந்து வரும் ஈரப்பதத்தை குறைக்கிறது. ஒப்பீட்டில் குளிர்ச்சியாக உள்ள பனிநிலைமைக்கு கீழே ஆவியாக்கும் கருவியில் சுருள் பதப்படுத்தப்பட்ட காற்றிலிருந்து நீராவியை திரவமாக்குகிறது. இது ஒரு குளிர்பானமானது கண்ணாடி வெளிப்புறத்தில் நீரை திரவமாக்கப்படுகிறது போன்றே ஒரு நீரை வடிகட்டி நீராவியாக குளிரான இடத்திலிருந்து அகற்றும் போது அதன் ஒப்பு ஈரப்பதம் குறைகிறது. மனிதனுக்கு வியர்க்கும் போது அதன் தோலிலிருந்து வியர்வை ஆவியாக்க உலர்ந்த காற்றை அளித்து ஒரு புள்ளியை இயற்கையான குளிரை அளிக்கிறது. இது ஒரு வசதியான காற்று சீரமைப்பையாவது பொருத்தப்பட்டிருக்கிறது. இது 40% இருந்து 60% வரை ஈரப்பதத்தை கெடுக்கும்படி உருவாக்கப்பட்டுள்ளது. உணவு விற்பனையாளர்களின் பெரிய தரடுக்கு குளிரூட்டப்பட்ட அறைகள் உயர்ந்த ஈரப்பதமாக பயன்படுத்தப்படுகிறது. சில காற்று சீரமைப்பின் வழியில் குளிர்பதம் உலர்த்துகிறது. உச்சிகரமான வெளியேற்றத்தை இடையில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய வெப்ப பரிமாற்றத்தை தவிர்த்து இது ஒரு வழக்கமான காற்று சீரமைப்பை போலவே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அறையின் காற்று சீரமைப்பில் 2 வகைகள் வருகிறது. ஒற்றையான மற்றும் தொகுப்பு முனையின அதாவது PTAC கருவிகளாகும். இந்த ஒற்றையான கருவிகள் பொதுவாக ஜன்னல் அல்லது திறந்த சுவர்களில் உள்ளடக்கிய கட்டுப்பாடுகளுடைய ஒரு அறை. காற்று சீரமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கும் உள்ளே இருக்கும் காற்றானது ஒரு விசிறியின் உதவியால் ஆவியாக்குவதன் மூலம் செலுத்தப்படுவதால் குளிர்விக்கப்படுகிறது. வெளிப்படையில் இது இரண்டாவது விசிறியாக அதாவது வெளிப்படையின் மேல் செலுத்துவதால் காற்று வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த செயல்பாட்டில் அறையிலிருந்து சூடு வரப்பட்டு சுற்றுச்சூழலில் வெளியிடப்படுகிறது. ஒரு பெரிய வீடு அல்லது கட்டடம் இதுபோன்ற பல அழகுரை கொண்டிருக்கலாம். இதில் ஒவ்வொரு அறையும் தனித்தனியே குளுமைப்படுத்துகிறது. கருவிகள் சுவர் பிரிவு காற்று சீரமைப்பு கருவிகள் அல்லது நாளமில்லா கருவிகள் எனவும் அழைக்கப்படுகிறது. ஹோட்டல்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கருவிகள் 2 தனித்தனி அலகுகள் முனைய தொகுப்புகள் இருக்கிறது. ஆவியாக்கும் அல்லது வெளியேக்கும் ஒளிர்விக்கும் கூட உள்ளேயும் உள்ள அவற்றை சுவர்களால் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய குழாய்கள் இணைக்கும்படியாக இருக்கிறது. வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய ஆசிய நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் அதன் ஆட்சி பரப்பில் இருக்கக்கூடிய நாடுகளாக ஜப்பான், தைவான், தென்கொரியா, சிங்கப்பூர், ஹாங்காங், இஸ்ரேல் மற்றும் பெர்சியன்ஸ், ஹெல்பின்ஸ், பக்ரைன்ஸ், குவைத் மற்றும் ஐக்கிய அரேபிய அமீரகம் போன்ற நாடுகளில் உள்நாட்டு காற்று சீரமைப்பில் அதிக நடைமுறைகள் எங்கெங்கும் இருக்கிறது. சிறிய மிகவும் உயர்ந்த அடுக்குமாடி கட்டிடங்களில் வாழும் அதிக மக்கள் தொகை காரணமாக இது சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் காடுகளில் குறிப்பாக பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் அதிக கோடைகால வெப்பநிலைகளின் காரணமாக மற்றும் சிறந்த வாழ்க்கை தரத்தினாலும் காற்று சீரமைப்பு ஒரு சொகுசாக கருதாமல் மிகவும் அத்தியாவசியமாக கருதப்படுகிறது. ஜப்பானியர்கள் உள்நாட்டு காற்று சீரமைப்புகளை உருவாக்கியிருக்கிறார்கள். இது வழக்கமான ஜன்னல் மற்றும் ஸ்வீட் வகைகளாக இருக்கிறது. பிறகு இவை மிக நவீனமாக விட உயர்ந்ததாகவும் இருக்கிறது. இஸ்ரேல் நடைமுறையில் இருக்கிறது. அதனை குடியிருப்பு அமைப்பிலிருந்து ஸ்வீட்ஸ் வகைகளை சார்ந்ததாகவும் வெப்ப பிரசோதற்கு நாடுகளின் வாழ்க்கை தர உயர்த்துவதற்குண்டான காற்று சீரமைப்பு உயர்த்தப்படுகிறது பற்றிய செல்வாக்கு உயர்ந்து வருகிறது. இந்த இந்தோனேசியாவுடைய அங்குள்ள உயர்ந்த வெப்பநிலையின் காரணமாக காற்று சீரமைப்பில் அளவுள்ள மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. அமெரிக்கா வீட்டு காற்று சீரமைப்பு தெற்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, மேற்குறைய முக்கிய பயன்பட்டிருக்கிறது. கிழக்கு ஆசிய பகுதியில் உள்ள சிலரால் இவை பயன்படுத்தப்படுகிறது. அமெரிக்காவில் பல மைய காற்றாற்று அமைப்பும் மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் பெரும்பாலான வாகனங்களின் நடைமுறை தரத்து புதிய வசிப்பிடங்களும் இவை அத்தியாவசியமாக இணைக்கப்படுகிறது. கனடா, கியூபா, ஏரிகள் போன்றவைகளாம் இந்த இயற்கை வாயு வெப்பமாக்கி கட்டப்பட்டு மத்திய கனடாவில் தனித்து அவருடைய அடிப்படை கொண்டதாக ஹைட்ரோ திட்டம் வெப்பமாக இருப்பதாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக நமக்கு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இந்த ஏசி மெக்கானிக்கல் என்று சொல்லக்கூடிய இந்த ஏர் கண்டிஷனர் அந்த குளிரூட்டி அதாவது செயற்கை குளிரூட்டி அப்படின்ட்டு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி நான்
நமது கடையர் செய்தி பிரிவில் வந்து இந்த ஏசியெல்லாம் எப்படிலாம் மாட்டுறாங்க, இதை எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்குறாங்கன்றத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஏசி வந்து இப்போ ஏசி ஏன் மாட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அறையில் வந்து வெப்பக்காற்று வந்து நமக்கு மேலே படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த ஏசி அமைக்கிறாங்க. ஏசி வந்து நல்லா ஒரு மனிதனுக்கு வந்து நல்லா வெப்பநிலையை தராமல் அந்த உடம்பு வந்து சீராகவும் அதே குளிர் சுடுத்தனம் தான் நல்லா தூக்கம் வரக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடியது தான். அந்த காலத்தில் வந்து மனிதனுடைய வந்து எப்போயுமே இந்த மனிதன் வந்து குளிர்ச்சியாகவே வைத்துக்கிறன்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஏசி பெட்டி வந்து தயாரிச்சிருக்காங்க. ஏசி அதாவது ஏர் கண்டிஷனர், அதாவது காற்றின் ஈரப்பதம், காற்றில் வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பாகத்தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம வந்து ஒரு சிறப்பு பார்வையாக வந்து நம்ம கடையர் செய்திக்குள்ளே தொடர்ந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம கடையர் செய்திக்குள்ள இந்த ஏர் கண்டிஷனை பற்றி தொடர்ந்து பண்ணி பார்க்க போகிறோம். ஏசி மெஷின். இந்த ஏசி மெஷினை பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் தற்பொழுது பார்க்க போகிறோம். நாம் ஏர் கண்டிஷனரை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இது இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை கூட செய்து பாருங்கள், அப்பொழுது தெரியும். இந்த ஏர் கண்டிஷனரை பற்றி சுருக்கமாக சொன்னோம்னால், ஒரு காலகட்டத்தில் ஆடம்பரமாக கருதப்பட்ட இந்த கண்டுபிடிப்பு இப்போது அவசியமாக ஒன்றாக மாறியிருக்கிறது. வீடுகள், வணிகங்கள், மருத்துவமனைகள், தரவு மையங்கள், ஆய்வகங்கள் மற்றும் நமது பொருளாதாரம் மற்றும் அன்றாட வாழ்க்கைக்கு இன்றியமையாததாக இருக்கிறது. பிற கட்டிடங்களை குளிர்விக்க இது உதவுகிறது. உண்மையில் காற்றின் வெப்பநிலை நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அமெரிக்கா போன்ற வீடுகளில் மொத்த ஆற்றல் நுகர்வில் 48% குளிர்வித்தல் மற்றும் வெப்பமாக்குவதின் விளைவாகத்தான் இன்று எரிசக்தி தகவல் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக நமது கடையறு செய்தி பிரிவிற்கு வந்திருக்கிறது. இதனுடைய முக்கியமான முன்னேற்றங்களைப் போலவே நவீன வணிக மற்றும் குடியிருப்போர் ஏர் கண்டிஷனின் தொழில்நுட்பம் அன்றைய பிரச்சனைகளுக்கு ஆக்கப்பூர்வமானதாகவும் தீர்வுகளை கொண்டு வர தங்களை சவால் செய்த விஞ்ஞானிகள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களின் தொடர்ச்சியான முன்னேற்றங்களின் விளைவாக இருக்கிறது. மேலே உள்ள எங்க ஊடாடும் கால விஷயமென்று உருட்டி ஏர் கண்டிஷன் வரலாற்றின் சில முக்கிய மைல்களை பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் தற்பொழுது பார்க்க போகிறோம். 1840களில் புளோரிடாவைச் சேர்ந்த மருத்துவரும் கண்டுபிடிப்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் ஜான் கோரி அதிக வெப்பநிலையின் தீமைகளில் இருந்து மக்களை விடுவிக்க நகரங்களை குளிர்விக்கும் யோசனையை முன்மொழிந்திருக்கிறார். மலேரியா போன்ற நோய்களை தவிர்ப்பதற்கும் நோயாளிகளை மிகவும் வசதியாக மாற்றுவதற்கும் குளிர்ச்சியே மிக முக்கியம் என்று கோரி நம்பினார். ஆனால் மருத்துவமனை அறைகளை குளிர்விப்பதற்காக அவரது அடிப்படை அமைப்பிற்கு வடக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உறைந்த ஏரிகள் மற்றும் நீரோட்டங்களில் இருந்து புளோரிடாவிற்கு பணி அனுப்பப்பட வேண்டும். இந்த விலையுயர்ந்த தளவாட சவால்களை சமாளிக்க கோரி செயற்கை குளிர்விப்பு என்ற கருத்தை பரிசோதிக்கத் தொடங்கினார். குதிரை, நீர், காற்றினால் இயக்கப்படும் பாய்மரங்கள் அல்லது நீராவி மூலம் இயக்கப்படும் முக்கிய பயன்படுத்தி பணியை உருவாக்கும் ஒரு இயந்திரத்தை அவர் வடிவமைத்தார். மேலும் 1851 அதற்கான காப்புரிமையும் பெற்றார். தனது காப்புரிமை பெற்ற தொழில்நுட்பத்தை சந்தைக்கு கொண்டு வருவதில் தோல்வியடைந்தாலும் முதன்மையாக அவரது தலைமை நிதி ஆதரவாளர்களின் மரணம் காரணமாக அவரது கண்டுபிடிப்பு நவீன ஏர் கண்டிஷன் மற்றும் குளிர்விப்பதற்கான அடித்தளத்தையும் அமைத்திருக்கிறார். செயற்கை குளிர்விப்பு என்ற யோசனை பல ஆண்டுகளாக தேக்க நிலையில் இருந்தபோதும் பொறியாளர்கள் வில்லிங்ஸ் கோரியர் முதல் நவீன மின்சார ஏர் கண்டிஷனிங் யூனிட்டை கண்டுபிடிக்கும் வேலையை எடுக்கும் வரை 1902ஆம் ஆண்டு இந்த ப்ளோஃப்ளார்ஜ் நிறுவனத்தின் பணிபுரிந்தபோது புரூக்லின்ஸ் போன்ற சாக்கெட், வில்வென்ஸ், வித்தஹோரா மற்றும் பிளிலிங்ஸ் நிறுவனத்தின் பத்திரிகை பக்கங்கள் கருத்தை ஏற்படுத்தும் ஈரப்பதம் சிக்கலை தீர்க்கும் என்ற பணியை கோரி மேற்கொண்டார். தொடர்ச்சியான சோதனைகள் மூலம்
கேரியர் குளிரூட்டும் சுருள்களை பயன்படுத்தி ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பை வடிவமைத்திருக்கிறார் மற்றும் அவரது காற்றை சுத்திகரிக்கும் சுருவிளக்கு காப்புரிமை பெற்றார். இது தண்ணீரை சூடாக்குவதன் மூலம் அல்லது குளிரூட்டும் நீரால் காற்றை ஈரப்பதமாக்க முடியும். அவரது தனது தொழில்நுட்பத்தை தொடர்ந்து சோதித்து மேம்படுத்தியதால் ஜவுளி ஆலைகள் காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதற்கான தானியங்கி கட்டுப்பாட்டு அமைப்பையும் உருவாக்கி காப்புரிமையை பெற்றிருக்கிறார். இந்த ஈரப்பதம் கட்டுப்பாடு என்பது ஒரு ஏர் கண்டிஷன் பல தொழில்களுக்கும் பயனளிக்கும் என்பதை கேரியர் உணர்ந்து சிறிது நேரத்திலே அவர் இறுதியில் ப்ளோஃபோர்ஸிலிருந்து பிரிந்து 6 பொறியாளருடன் கேரியர் இன்ஜினியரிங் கார்ப்பரேஷன் உருவாக்கியிருக்கிறார். அதாவது 1904 ஜேம்ஸ் லூயின்ஸ் உலக கண்காட்சியில் மிசோரியின் மாநில கட்டிடத்தை குளிர்விக்க அமைப்பாளர்கள் இயந்திர குளிர்பதனத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த அமைப்பு நிமிடத்திற்கு 35,000 கனடிய காற்றை பயன்படுத்தி மிசோரி மாநில கட்டிடத்திற்குள் உள்ள 1000 இருக்கைகள் கொண்ட அரங்கம், ரோண்டுனா மற்றும் பிற அறைகளை குளிர்வித்தது. அமெரிக்க பொதுமக்கள் முதல் முறையாக ஆறுதல் குளிர்விப்பு என்ற கருத்தை வெளிப்படுத்தியது. இது குறித்து 1926 அமெரிக்கர்கள் வெள்ளித்திரையில் ஹாலிவுட் நட்சத்திரங்களை பார்க்க திரையரங்குகளுக்கு வந்தபோது ஆறுதல் குளிர்விப்பு தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய திருப்புனையாக ஏற்படுத்தப்பட்டது. பொது திரையரங்குகளுக்கான ஆரம்பகால குளிரூட்டும் அமைப்புகள் குளிர்பதன உபகரணங்களுடன் மாற்றியமைக்கப்பட்ட வெப்ப அமைப்புகளாக இருக்கிறது. அவை தரை துவாரங்கள் வழியாக குளிர்ந்த காற்றை விநியோகித்திருக்கிறது. இதன் விளைவாக மேல் மட்டங்களில் வெப்பமான ஈரப்பதமான நிலைமைகளும் கீழ்மட்டங்களில் மிகவும் குளிரான வெப்பநிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு வாடிக்கையாளர்கள் சில நேரங்களில் சூடாக இருக்க தங்கள் கால்கள் செய்தித்தாள்கள் சுற்றி கொள்வதை நாடியிருக்கிறார்கள். 1922 கேரியர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்ஸ் லாஸ் ஏஜென்சி உட்பட மெட்ரோபாலிட்டன் தியேட்டரில் திரையரங்கிற்கான முதல் நன்கு வடிவமைக்கப்பட்ட குளிரூட்டு முறையை நிறுவியது. இந்த கட்டிடம் முழுவதும் சிறந்த ஈரப்பத கட்டுப்பாடு மற்றும் வசதிக்காக உயர் துவாரங்கள் வழியாக குளிர்ந்த காற்றை செலுத்தியிருக்கிறார்கள்.